ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு சின்ன சந்தில் சைக்கிள்லையோ டூ வீலர்லையோ போறீங்க. போகிற போது யாராவது ஒரு பாமரன், ஒரு அப்பாவி, ஒரு கிராமவாசி, ஜிஹாதி போய் நேராக அவன் மேலே இடிக்கிறீங்க. அவன் டப்புன்னு திரும்பி பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவான். படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அவன் திரும்பின உடனே சொல்றது பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்கேம்மா. நீங்கள் உடனே இது என் சிலபஸில் வரலன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நான் பாட்டனி படித்தேன், நான் ஜுவாலஜி படித்தேன், பயாலஜி படித்தேன், எனக்கு இந்த மேலே இடிக்கிறத பற்றியெல்லாம் எங்கே சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்ல முடியாது. படித்தவனா அவன் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. உண்மையில் இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு நம்முடைய குழந்தைகள் வெளியே வருவானால் அதுதான் மிகப்பெரிய செய்தி. அந்த ஒழுக்கத்தை கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்டதுதான் இது போன்ற கல்வி சங்கங்களும் இங்கே நடத்தப்படுகின்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களும். இன்னைக்கு நிறைய பேர் படித்து விடுகிறார்கள், பட்டங்கள் பெற்று விடுகிறார்கள் ஒழுக்கம் இல்லாமல். வெறும் நாலேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கல்வி இல்லை. நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கார் அவர்கிட்ட சொன்னா அவர் நிறைய பேசுவார். இல்லை, the purpose of education is not information என்று சொல்லுவார்கள். purpose of education வெறும் இன்ஃபர்மேஷன் அல்ல. எனக்கு இவ்வளோ தெரியும், எனக்கு அவ்வளோ தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு அமலும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. நான் படித்தவர்களை மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய மார்க்கத்தில் உள்ளவர்களையும் சொல்லுகிறேன். எல்லா ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சுட்டு சிஹாசித்தா ஃபுல்லா இருக்கு, குரான் முழு தர்ஜுமா உள்ள இருக்கு, எல்லா காரிகளுடைய கிராத்தும் உள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது எதுவுமே நம்ம தாதா நானாட்டே இல்லை, ஆனால் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம். மெட்டீரியலிசம் இது ஒரு விதமான நிறைய சாதனைகள். இவர் எந்த பயான் தட்டினாலும் உடனே பயான் வந்துடும், எந்த கிராத்து தட்டினாலும் வந்துடும், எந்த ஹதீஸ் கேட்டாலும் சிஹாசித்தாலிருந்து எல்லாம் கொடுத்துருவார். ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுபு தொழுகாம தூங்குவார், அல்லது ரம்ஜான்ல பட்ட பகல்ல டீ குடிச்சிட்டு நிற்பார். என்ன அப்படின்னா மெட்டீரியல் நிறைய நம் கையில் வைத்திருக்கிறது, அதன்படியான ஒழுக்கங்களும் அமல்களும் இன்றைக்கு இல்லை. குறிப்பாக இளைஞர்களை வைத்திருப்பவர்கள், மாணவர்களை வைத்திருப்பவர்கள், நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், வெறும் படிப்பு கொடுப்பது பெரிதல்ல. அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா நம்மளை விட மிருகங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. நம்ம நாலேஜ் தான் கொஞ்சம் அறக்குறையா இருக்கு. ஹைவானாத்துகளுடைய நாலேஜ் நல்லா இருக்கு. ஆடு, மாடு, கழுதை, குதிரை எல்லாமே நல்லா இருக்கு. அங்கே நாய் நிற்கிறப்ப நீங்கள் இங்கே கல் எடுக்கிறதுக்காக லேசாக குனிஞ்சு பாருங்க,